நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயத்துல பயம் இருக்கும். ஆனா நம்ம பொறக்கிறப்பவே எந்த பயத்தோட பொறக்கிறோம்னு தெரியுமா? ஒரு பயம் எனக்கு தெரியும். நேச்சுரலாவே ஹைட்டுக்கான பயம் இருக்கும்னு தெரியும். பஸ்ஸுல கூட சொல்லுவாங்க, வெஸ்டர்ன் டாய்லெட்ல போக மாட்டேன், ஹைட் ஆகு. வேற என்ன? இருட்டா? இருட்டு வந்து ரொம்ப நல்லது. சயின்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் குழந்தைங்களை வச்சு இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க, என்னென்ன பயங்கள்லாம் இருக்கு அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு வந்து இருட்டை பார்த்து பயம் இருக்கும், பாம்பை பார்த்து கூட பயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முன்னாடி காலத்துல எல்லாம் நிறைய பேர் பாம்பு கடினால இறந்துருக்கலாம், அதனால வந்து நம்ம அதுக்கான பயம் டெவலப் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனா நிறைய குழந்தைகள் வந்து சின்ன பாம்பு பார்த்தா எடுத்துலாம் விளையாண்டுருக்குங்க. ஸோ அதனால வந்து இந்த பாம்புக்கான பயமோ இருட்டுக்கான பயமோ கிடையாது. பிறக்கிறப்பவே வந்து நம்ம பயப்படுறது வந்து ஒன்று வந்து ஹைட்டு, இன்னொன்று வந்து சவுண்டு. திடீர்னு அதிகமான சவுண்டு கேட்டுச்சுன்னா அது வந்து அந்த ஃபியர் ரெஸ்பான்ஸை நமக்கு ட்ரிகர் பண்ணிடும். அப்புறம் நமக்கு கனவுல கூட விழுகிற மாதிரி வந்து முழிக்கிறதுக்கான காரணம் இதுதான். நம்ம பிறக்கிறப்ப வந்து அந்த ஃபியர் ஆஃப் ஃபாலிங்கோட தான் நம்ம பிறக்கிறோமா. அப்ப மத்த எல்லாமே நம்மளா டெவலப் பண்ணிக்கிற ஃபியர் தான். ஆமா, நிறைய பேருக்கு வந்து அந்த பேய்னா பயம் இருக்கும், பல்லி, கரப்பாம்பூச்சி அதெல்லாமே இருக்கும். இப்போ வந்து அதிகமா மக்கள் வந்து பயப்படுறது வந்து என்னன்னா ஃபெயிலியர் பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்களாம். சோஷியல் ஆங்ஸைட்டி, ரிஜெக்ஷன், இதை பார்த்து இப்போ அதிகமாக பயப்படுறாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. அதெல்லாமே நம்மளா டெவலப் பண்ணிக்கிட்டு நம்ம ஓவர் கம் பண்ணிக்கலாம். நீங்க எதை பார்த்து அதிகமா பயப்படுறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப்